ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலைட் ஃபோர்ஸ் ஒரு பிரெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ். பிரெஞ்சோடைய எலைட் கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸான GIGN உடைய ஹை ரிஸ்க் மிஷன்ஸ் தான் இந்த சீரிஸ் உடைய மெயின் ஃபோக்கஸா இருக்கு. ஒரு எதிர்பாராத ஒரு அட்டாக் அப்புறமா ஃபீல்ட்ல இருந்து ரிட்டையர் ஆக ரெடியா இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு டேஞ்சரஸ் மிஷனை லீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் டாக்டிக்கல் மிஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆனா ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா புதுசா எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி சிமிலரான ஸ்பெஷல் ஃபோர்சஸ் அண்ட் கவுண்டர் டெரரிசம் சீரிஸ்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. அதனால இந்த சீரிஸ் பார்க்கிறதுக்கு பிரெடிக்டபிளா கூட ஃபீல் ஆகலாம். இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சீரிஸுடைய ஆரம்பத்தில் பிரான்ஸுடைய இலைட் கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் யூனிட்டான GIGN உடைய ஹை ரிஸ்க் வேர்ல்ட் தான் என்ன அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோ அந்த யூனிட் உடைய ஹை ரேங்கிங் ஆஃபீஸரா இருக்காரு. கூடி சீக்கிரமே ரிட்டையர் ஆகிறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுடைய யூனிட் மேல ஒரு அட்டாக் நடக்குது. வேற வழி இல்லாம இவர் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இவருடைய டீம் ஒரு பெரிய நேஷனல் த்ரெட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நிலையில இவருடைய பாஸ்ட்ல இவர் செஞ்ச மிஷன்ல நடந்த விஷயங்களை திரும்பவும் இவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இவருடைய டீம்ல ஒரு மிஷன் அப்ப ஒருத்தர் இறந்திருப்பாரு. அவருடைய மகனான மேக்ஸை இவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க. மேக்ஸ் அப்பாவுடைய கடைசி மிஷன்ல என்ன ஆச்சு, ஹீரோவால தன்னுடைய டீம் மேல யார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை தடுக்க முடிஞ்சதா அப்படின்றது தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. ஒரு ஸ்ட்ராங்கான GIGN பேஸ்ட் பிரிமைஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான அத்தன்டிக் டாக்டிக்கல் ஆக்ஷன் ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹை ஸ்டேக்ஸ் மிஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டென்ஸ் அண்ட் எங்கேஜிங் மூமெண்டா அமைஞ்சிருக்கு. மிலிட்டரி அண்ட் கவுண்டர் டெரரிசம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த சீரிஸ்ல இருக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். லீட் ரோல்ஸ் உடைய அந்த பர்சனல் கான்ஃபிளிக்ட் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு எமோஷனல் லேயரை ஆட் பண்ணிருக்கு. அமெரிக்கன் ஆக்ஷன் ஷோஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரெஞ்ச் செட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு டோனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எலைட் டீம் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான் இந்த சீரிஸ்மே வச்சிருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த சீரிஸ்ல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல பேசிங் நல்லா இருந்துச்சு. டிராமட்டிக் போர்ஷன்ல டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பார்த்தே தீர வேண்டிய ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் பாஸ் கேட்டகரியில ஜஸ்ட் எதுவுமே இல்ல பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டைம் கில் பண்றதுக்காக இந்த சீரிஸ் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் இல்ல இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எலைட் ஃபோர்ஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.